மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது. ஈடினா என்ன வானத்திலிருந்து பொத்துக்கிட்டா உதிச்சிச்சு? நான் கேட்கிறேன், சிஎம்ஏ வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ யாரா அப்படி என்னடா? அப்படி என்ன நீ பெரிய மேதாவி? எனவே ஒன்றுதான், இந்த அதிகாரிகள் எல்லாம் எலும்புக்கு வாலாட்டும் நாய்கள். எலும்பு வீசக்கூடியவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எலும்பு வீசுவதை நிறுத்தினால் நான் வாலாட்டுவது குறைப்பது குறையும். சவுக்கு சங்கர் சொல்றாரு, சும்மா ஏழை விவசாயிகள், தலித் விவசாயிகள் அப்படின்னு இப்படி எல்லாம் உருட்டாதீங்க. இவர் யாருக்கா உருட்டிக்கிட்டு இருக்காரு? இவர் ஏன் ஈடிக்கு உருட்டணும்? ஈடினால் எத்தனை ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு புள்ளிவிவரம் தர முடியுமா? இதுல சவுக்கு சங்கர் என்ன இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு அவர் தான் அத்தாரிட்டியா இல்ல கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்? அவர் யாருங்க? அவரு முட்டு கொடுக்கலாம், மூக்க ஒட்டச்சுக்கிட்டு ஏன் முட்டு கொடுக்கணும்? அதாவது அமலாக்கத்துறைக்கு தெரியாத காரணத்தை எல்லாம் இவர் நியாயப்படுத்துறதுக்காக. என்னுடைய கேள்வி, அங்கித் திவாரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஒரு எபிசோடு வெளில வந்திருக்கு பாத்தீங்கல்ல, நான் 20 லட்சம் முன்பணம் வாங்கி அது யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க, அது இன்னும் வழக்கு விசாரணை இருக்கு, இன்னும் தெளிவாக வரும். ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷன் அல்ல அமலாக்கத்துறை என்பது தெளிவாக தெரியும். அவர்கள் வீசி எறிகிற சல்லி காசுகளுக்கு சிலர் பேசிக் கொண்டிருக்கலாம் ஆதரவாக இந்த விவசாயிகளுக்கு எதிராக. சவுக்கு தன்னுடைய வங்கி கணக்க இவர் இதுவரையிலும் வாங்கின பணம் எவ்வளவு, உண்மையிலேயே வருமானம் என்ன, இதெல்லாம் வெளிப்படையா காட்டட்டுமே. புதுசா ஆபீஸ் போட்டு நிலையத்துவான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சங்க பரிவாரத்துக்கும் நிலையத்துவானா இருந்து கொண்டு எங்களை நிலையத்துவான்ங்கிறாரு. கள்ளக்குறிச்சி பள்ளியில் அவருடைய நிலைப்பாடு என்ன? கல்வி வரைக்கும் ஓனர் கடை இருக்கு, ஸ்கூல் போன இருக்கு. அப்ப இது என்ன நியாயம்? எதை யாருக்காக நியாயப்படுத்துகிறார்? எனவே வாங்கியவர்களுக்கு துரோகம் இழைக்காமல் பேசக்கூடிய வாடகை வாய் உள்ளவர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவருடைய சுவாபம் இதுதான். இதே அதானிக்கு 20,000 கோடி ரூபாய் மொரிஷியஸ் தீவுல வந்துச்சு. எல்லாம் கிளியரா இண்டர்பர்க்ல எடுத்து சொல்லிட்டான். மற்றவர்களும் வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அவ்வளவு பேரும் கேட்கிறாங்க, மோடி அதை பற்றி கவலைப்படலையே. ஏன்னா அவருடைய நண்பர், தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும், தன் தசை ஆடும் என்பதற்கு இணங்க அவருக்காக எதையும் ஆட்சியை இழக்க கூட தயாராக இருக்கு. இன்னும் இந்தியா முழுக்க எடுத்தீங்கன்னா ஏராளமான புள்ளி விவரங்களை தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி. வாரணாசி ஐஐடி கேம்பஸ்ல பாத்தீங்களா, இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த கொடுமை, இதெல்லாம் செய்தது யாருன்னா வாரணாசி. அதுதான் ஆன்மீக தலைநகரமா, மோடியினுடைய கான்ஸ்டிடுவன்சி, நாடாளுமன்ற தொகுதி. அந்த ஐடி நண்பர்கள் தான் பிரதமர் மோடியோட ரொம்ப நெருக்கமாக புகைப்படங்கள்லாம் வெளியாகி. எனவே மேலிருந்து கீழ் வரை, கீழிருந்து மேல் வரை அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தோழர் லெனின் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் 2 பட்டியல் சமூகத்தை சார்ந்த 2 ஏழை விவசாயிகள் மீது இடி சம்மன் பண்றாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கு இன்னைக்கு பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. அவங்க காட்டு எருமையை அடிச்சிட்டாங்க, அதனால இடி சம்மன் பண்ணுது அப்படின்றாங்க. இன்னொன்னு, இவங்க திமுக அமைச்சர்களின் பினாமிகளாக இருப்பார்கள், அதனால சம்மன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் நான் களத்துக்கு போனதுல தெரிஞ்சுக்கிட்டது பாஜக மாவட்ட செயலாளருக்கு அந்த நிலம் 6.5 ஏக்கர் நிலம் தேவைப்படுது, அதுக்காக அவருக்கு இடி ஆதரவாக செயல்படுகிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி பல்வேறு கோணங்கள் வைக்கிறாங்க. நீங்க என்ன கருதுறீங்க இந்த விஷயங்கள் குறித்து? ரெண்டாவது, அவங்க 2 பேரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்கள், கிருஷ்ணன் கண்ணையன் 2 தோழர்களும். அந்த கிராமம் குறித்து உங்களுடைய பதிவுகள் இருந்தா சொல்லுங்க. தோழர், நீங்க சொன்னது மாதிரி அந்த ஊர் பேர் ராமநாயக்கன் பாளையம். ராமனுக்கு கோவில் எடுத்து விட்டோம் என்று பெருமை பேசக்கூடிய பாஜக இப்ப வர்ற 22ஆம் தேதி அயோத்தியில ராமனுக்கு மாபெரும் ஒரு அரசியல் விழாவை நடத்துறாங்க. ராமன் முடிசூட்டு விழா ராமாயணத்துல உண்டு, இப்ப மோடி முடிசூட்டு விழாவிற்கு அதை பயன்படுத்தப்படுகிறது. ஆனா ராமநாயக்கன் பாளையத்துல 2 தலித் விவசாயிகளுக்கு எதிராக அதே கட்சி சார்ந்த குணசேகரன் நில அபகரிப்பு செய்வதற்காகவே ஒரு போலியான வழக்கை போட்டு அதற்கு ஒன்றிய அரசினுடைய இடி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு சொல்ற அமலாக்கத்துறை, அதற்கு சாதகமாக அவங்களுக்கு அனுப்புது. அந்த அனுப்புற விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருடைய பட்டியல் சாதி உட்பிரிவை குறிப்பிட்டு அனுப்பியிருக்கு. இதெல்லாம் எதை காட்டுகிறதுங்கிறத பார்க்கணும். நீங்கள் அந்த ஊரை பற்றி கேட்டீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தோழர் ஆர்பி ராமசாமி, தோழர் கோவிந்தசாமி, எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தவர், பெத்தசாமி, என்எம் சடையசாமி, இவங்க எல்லாம் சடையன்னு தோழர், இவங்க எல்லாரும் சேர்ந்து 80களில் கட்சிக்கு வந்தவர்கள். அதற்கு பிறகு அங்கே ஒரு 150 ஏக்கர்
நிலமீட்பு போராட்டம் நடத்தி அந்த நிலங்களை எல்லாம் ஒரு 100 குடும்பங்களுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் எந்த ஊர்ல? அந்த பகுதியில் அதுல ஒண்ணுதான் அந்த ஊரு. அந்த ஊர்லயும் அதுதான். ஆனா இது அவங்க சொந்தமா காசு போட்டு வாங்கிய நிலம். இது அந்த இதுல இல்ல. இப்படி விவசாயிகளுக்கு நிலங்களை எல்லாம் கொடுத்து அதுல 1996 தோழர் RP ராமசாமி ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்தவர். நீங்க அந்த பக்கம் போனதுனால விசாரிச்சிருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே சொல்றாங்க அந்த ஊர்ல, அனைத்து கட்சியினரும் சொல்றாங்க. இப்ப இருக்கிற தோழர் கண்ணன் கூட அவரோட பேட்டி நீங்க பேசினதெல்லாம் வந்தது. அவர் விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான். இப்படி அந்த கிராமமே ஒடுக்கப்பட்டிருக்கிற சாதாரண ஏழை எளிய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளை அரசியல் ரீதியாக அணிதிரட்டி அவர்களுடைய உரிமைக்காக போராடுகிற களமமைக்கிற இடம். அங்கதான் குணசேகரன் போன்றவர்கள் அங்கே சென்று அந்த நில அபகரிப்பு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு என்னன்னா இல்ல இதுல பாக்குற பாருங்களேன், நிலம் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும், நிலம் இல்லாத ஏழைகள். அதான் நாங்க நிலத்தை பகிர்ந்தளிக்கிறோம், பகிர்ந்தளித்த நிலத்தை அவன் அபகரிப்பதற்கு இருக்கிறார்கள். அந்த டூ கான்ட்ராஸ்ட், லெப்ட் ரைட்னு சொல்றோம்ல, ரைட்டிஸ்டுக்கும் லெப்டிஸ்டுக்கும் உள்ள நேரடி விஷயமே இதுதான் பாயிண்ட். அப்ப நாங்க அங்க இருக்கிற நிலத்தை எடுத்து விநியோகித்தோம். விநியோகிக்கப்பட்ட நிலம், அதோடு சாதாரண ஏழை எளிய அவங்களே சொந்த உழைப்பில் வாங்கிய நிலம், இது ரெண்டும் அவங்க உழைப்பில் வாங்கிய நிலம் தான். நீங்க சொன்ன திரு கண்ணையன் அவர்களும் நிலமும் அந்த நிலத்தை அபகரித்து, நில அபகரிப்பு இது ஆக்சுவலா நில அபகரிப்பு, அந்த அபகரித்து தன் பேரில் எழுதி கொள்வதற்கான மிரட்டல்கள், அதை வைத்து நடவடிக்கை தான் ஈடியும் அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம தொடர்ந்து ஈடியை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறோம். அமலாக்கத்துறை ஒரு அரசியல் கருவியாக பாஜக பயன்படுத்துகிறது. எதிர்கட்சிகளுடைய குரலை நெரிப்பதற்கு, அதாவது மாற்று கருத்து டிசன்ட் அப்படின்னு வந்துட்டாலே அதை சைலண்ட் பண்ணணும், அதை சுத்தமா அழித்து எடுக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு இது பயன்படுத்தப்படும். தொடர்ந்து நம்ம வைக்கிறோம். அதற்கு தமிழ்நாட்டில் இப்போது நம் கண்முன் இருக்கிற ஒரே சாட்சி இந்த சம்பவம் தான். ஓகே, இப்ப நீங்க சொன்ன விஷயம்லாம் எதிர்கட்சி மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க, அமைச்சர்கள், எதிர்கட்சி, அப்படி அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த 2 விவசாயிகளை குறி வைக்கிறாங்களே. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சொலவடை உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் யாரை கிடைக்கும்? மனிதரை தான் கிடைக்கும், சாதாரண மக்களை தான் கிடைக்கும். அதான் பாஜக இன்றைக்கு செய்கிறது. உண்மை என்னன்னா, இப்படி எதிர்கட்சிகள்லாம் அழிப்பது எதற்கு? அதிகாரத்தை சுவைத்து சாதாரண மக்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள், கிராமப்புற ஏழை எளிய மக்கள், விவசாயிகளை துவம்சம் செய்ய வேண்டும், அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய பொருளாதார இலக்கு. பெரும் நிறுவனங்களுக்கு கவரி வீசுவார்கள், அம்பானிக்கும் அதானிக்கும் அவர்கள் கவரி வீசுவார்கள். சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வரி சுமையை தருவார்கள். இதுதான் அவங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல. அதைத்தான் அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். அதற்கு யாரெல்லாம் இடைஞ்சலாக இருக்கிறார்கள், அதற்கு யாரெல்லாம் எதிர்கருத்தியலை ஊட்டக்கூடியவராக இருக்கிறார்கள், பரப்புவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை இல்லாமலாக்குவது, அதற்கான ஒரு அரசு சார்ந்த ஏற்பாடு தான் இந்த அமலாக்கத்துறையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. எனவேதான் அதை நாம எதிர்க்கிறோம். நீங்க கூட சொன்னீங்க, ஆனா அமலாக்கத்துறை ஒரு ஊழலை ஒழிப்பதற்காக சட்டவிரோத கருப்பு பணம், சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள், இதை தடுப்பதற்காகத்தான் அமலாக்கத்துறை இருக்குன்னு சொல்றாங்களே. அது இப்போ புதுசா அந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஊழல் ஒழிப்பு பலவீனப்படுத்துன்னு. என்னுடைய கேள்வி, அங்கித் திவாரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்போ ஒரு எபிசோடு வெளில வந்திருக்கு பார்த்தீங்கல்ல, நான் இப்போ 20 லட்சம் முன்பணம் வாங்கி அது யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க, அது இன்னும் வழக்கு விசாரணை இருக்கு, இன்னும் தெளிவாக வரும். எனவே ஊழலுக்கு அப்பால் நிற்கிற புண்ணியவான்கள், நாங்கள் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு இது உண்டு. நீங்க எதிரியை ஒரு விரல் காட்டினா மிச்சம் 3 விரலும் உன்னை காட்டும். அது போல இப்ப அமலாக்கத்துறை ஒரு பக்கம் ஊழல் ஒருத்தனை காட்டுச்சுன்னா 3 பக்க ஊழல் அது அதன் கீழே வருகிறது. அதுவே ஊழலில் திளைக்கிற ஒரு துறையாக மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. குஜராத்லங்க ஒன்றும் இல்லைங்க, டோல்கேட்டே நடத்தினாங்க, போலி டோல்கேட். நீங்க போலீஸ் காவல்துறையை பார்த்துருக்குறோம், போலி நபர் தான் இருப்பாங்க, ஆமாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா போலி டோல்கேட்டே நடத்தி கோடியா பணம் எடுத்திருக்கிறார்கள். இதுதான் குஜராத் மாடலா அப்படின்னு கேள்வி வருதுல. இப்போ இந்த ஈடியெல்லாம் என்ன பண்ணுது? அப்போ நீங்க சொன்னீங்க வெளிநாட்டு பணம், PMLA ஆக்டுங்கிறது என்ன? மணி லாண்டரிங் தான். வெளிநாட்டிலேருந்து வர்ற பணத்தை அல்லது முறைகேடாக வர்ற பணத்தை அல்லது நீங்க கருப்பு பணத்தை சைஃபன் பண்ணி வெள்ளை பணமாக்குவதை தடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இதே அதானிக்கு 20,000 கோடி ரூபாய் மொரிஷியஸ் தீவுலேருந்து வந்துச்சு. எல்லாம் கிளியரா இண்டர்பர்க்ல எடுத்து சொல்லிட்டான், மற்றவர்களும் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க.
அவ்வளவு பேரும் கேட்கிறாங்க. மோடி அதை பற்றி கவலைப்படலையே. ஏன்னா அவருடைய நண்பர், தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும், தன் தசை ஆடும் என்பதற்கு இணங்க அவருக்காக எதையும் ஆட்சியை இழக்க கூட தயாராக இருக்கிறார். அதுதான் நாம பார்க்கிறோம். எனவே ஊழல் அப்படின்னு சொன்னா பெரும் நிறுவனங்களே ஊழலில் திளைப்பது தான். உண்மையாக உழைத்து எவனும் சொத்து ஈட்டல. ஒண்ணு அரசாங்கம் செய்கிற உதவி, நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்கிற உதவி, இன்னொன்னு ஊழல். நான் வெளிப்படையா சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற கனிம வளங்களினுடைய மதிப்பு இன்னைக்கு சந்தை மதிப்பு 30 லட்சம் கோடி. இதெல்லாம் இந்த பெரும் நிறுவனம் 500 நிறுவனங்களுக்கு தான் பந்தி வைத்திருக்கிறார்கள். அதானி, அம்பானி, இந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கு அது பந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண மக்களுக்கு எதுவுமே இல்லை. எனவே இவை எல்லாவற்றையும் நீங்கள் இணைத்து பார்க்கிற போது ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷன் அல்ல அமலாக்கத்துறை என்பது தெளிவாக தெரியும். அவர்கள் வீசி எறிகிற சல்லி காசுகளுக்கு சிலர் பேசிக் கொண்டிருக்கலாம் ஆதரவாக, இந்த விவசாயிகளுக்கு எதிராக. நீங்க சொன்னது மாதிரி இந்த விவசாயிகள் திமுக அமைச்சர்களோ யாரோ பினாமியா இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா 450 ரூபா பணம் தான் இருக்கு அவங்க கையில. ஆனா சவுக்கு தன்னுடைய வங்கி கணக்கை, இவர் இதுவரையிலும் வாங்கின பணம் எவ்வளவு, உண்மையிலேயே வருமானம் என்ன, இதெல்லாம் வெளிப்படையா காட்டுட்டுமே. இப்ப நாங்க கம்யூனிஸ்டுகள் சொல்றாரு அவர் நிலையத்துவான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சங்க பரிவாரத்துக்கும் நிலையத்துவானா இருந்து கொண்டு எங்களை நிலையத்துவான்ங்கிறாரு. நீங்க கள்ளக்குறிச்சி பள்ளியில் அவருடைய நிலைப்பாடு என்ன? கல்வி வரைக்கும் ஓனர் கடை இருக்கு, ஸ்கூல் ஓனர் இருக்கு. அப்ப இது என்ன நியாயம்? எதை யாருக்காக நியாயப்படுத்துகிறார்? எனவே வாங்கியவர்களுக்கு துரோகம் இழைக்காமல் பேசக்கூடிய வாடகை வாய் உள்ளவர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவருடைய சுவாபம் இதுதான். தமிழ் மக்கள் நிச்சயமாக அறிவாயுதத்தை ஏந்தக்கூடியவர்கள், இதை நிச்சயமாக புறந்தள்வார்கள் என்பதான் என்னுடைய கருத்து. இல்ல, அவரு இந்த கண்ணையன் கிருஷ்ணன் அந்த 2 விவசாயிகளும் காட்டெருமையை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற வழக்கு இருக்குது. அந்த முகாந்தரத்தின் அடிப்படையில தான் அமலாக்கத்துறை அவங்கள விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கோணத்தை சவுக்கு சங்கர் வைக்கிறாரு. அதாவது அமலாக்கத்துறைக்கு தெரியாத காரணத்தை எல்லாம் இவர் நியாயப்படுத்துறதுக்காக முட்டு கொடுக்கலாம். மூக்க ஒட்டச்சுக்கிட்டு ஏன் முட்டு கொடுக்கணும்? இப்ப நாங்களே திமுக கூட்டணியில் இருக்கிறோம். திமுக தவறு செய்தால் 12 மணி நேரம் வேலை தொழிலாளர்களுக்கு அது நேரத்தை நீட்டிவு செய்த போது எதிர்த்தோம், போராடணும் களத்தில் நின்று. நீங்க எங்களை நிலையத்துவானுங்கிறீங்க. இப்படி மூக்க உடைய கொடுத்து எதற்கு முட்டு கொடுக்க வேண்டும்? என்ன யாராவது சல்லி காசு வீசுகிறார்களா? எனவே நாங்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்மளுடைய கவலை என்னன்னா, தமிழ் மக்கள் மிக தெளிவாக புரியக்கூடியவர்கள். அங்க காட்டெருமைன்னா இப்ப நீங்க வனப்பகுதிகளில் இன்னைக்கும் சொல்றேன், பெருமையோடு சொல்கிறேன், இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேனி, தளி, அஞ்சட்டி இந்த பகுதியிலெல்லாம் காட்டுப்பன்றி முன்னாடி என்ன அருகி வருகிற இனம் என்று அதற்கு தடை போட்டிருந்தாங்க, அந்த பட்டியலை வச்சிருந்தாங்க. இதே சட்டமன்றத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் பேசி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அதை உடைச்சி இப்போ அது விவசாயத்துக்கு தொந்தரவு செய்தால் அதை அடிக்கலாம். ஏன்னா அது அதிகமாக இன உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்று. ஒன்று 15லேருந்து 20 குட்டி வரையிலும் போடக்கூடியது. அது அதிகமாக பல்கி பெருகிவிட்டால் அங்கே பகுதியில் வனப்பகுதியில் விவசாயமே செய்ய முடியாது. இப்போ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ அங்கே அப்படி நடந்திருந்தா அது வழக்கு வந்தது. வழக்கு 2021 என்ன தெளிவா ஜட்மெண்ட் வந்துடுச்சுல, விளக்கப்பட்டு விட்டார்கள்ல. அதற்கு மேல இவருக்கு என்ன வேலை இருக்கு? இவங்களை விடுதலை செஞ்ச பிறகு நீங்க எப்படி எப்படி நீங்க பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன அந்த ரைட் இருக்கு? அதற்கு வக்காலத்து வாங்குற சவுக்கு சங்கருக்கு எப்படி இந்த வாடகைக்கு விட முடிந்தது? அவர் இந்த இடத்துல ஒரு கேள்வி. அப்ப 2021 17 நடந்த சம்பவத்திற்கு வழக்கு நடந்து 21 விடுதலை ஆயிட்டாங்க. வனத்துறை மேல்முறையீடும் செய்யல. அப்ப அவங்க நிரபராதிகள் அப்படின்றதுதான் தீர்ப்பு சொல்ற. நிரபராதிகள் மட்டுமல்ல, அப்படி ஒரு நிரபராதிகளுக்கு இந்த காரணத்தை சொல்லி எதுக்கு பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழே வாங்க விசாரணைக்குன்னு நான் கேக்குறேங்க. பிஎம்எல்ஏ சட்டம் 2வது ஓகே, சாதி பெயரை குறிப்பிட்டு பொதுவெளியில, அதுவும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களை குறிப்பிட்டு பேசவோ எழுதவோ கூடாது. சைன் பண்ணா கூட குற்றம். உங்களுக்கு தெரியும், அந்த SC/ST ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்கு, அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. 10 வருடம் அவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை, 7 லட்சம் ரூபாய் அபராதம் போடலாம். அது மத்திய அளவில் பார்த்தா சில மாநிலங்களில் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டே உண்டு. ஏன் இந்த இடி அதிகாரிகள் மீது இந்த சட்டம் பாயக்கூடாது? பாய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஏன்னா ஒரு ஏழை விவசாயி என்பதால் அவருடைய நிலத்தை பிடுங்க வேண்டும் என்பதற்காக நீ எந்தெந்த வகையில் அவமானப்படுத்துகிறாய்? ஒரு பக்கம் அமலாக்கத்துறை அந்த நோட்டீஸ் விட்டது அவரை அவமானப்படுத்துவது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 2021 அந்த கேஸ் முடிவுக்கு வந்து விட்டது. அதற்கு பிறகு அதன் தான் காரணம்னு சொன்னா
இடி அனுப்புவதற்கு எந்த விதமான முகாந்தமும் இல்லை. ஈடியினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? அந்த பாஜக குணசேகரனுக்கு அந்த நிலத்தை பெற்றுத் தருவதற்கு அவரிடம் கையூட்டை பெற்றுக்கொண்டு பல அங்கித் திவாரிகள் அங்கும் இருக்கிறார்கள். அந்த அங்கித் திவாரி அந்த காட்டி கொடுத்த அந்த பணத்தை வாங்கி கொண்டு விவசாயிகளுக்கு எதிராக யார் இருக்கிறார் என்பதை கண்டறிய வேண்டும். தமிழ்நாடு அரசு உளவுத்துறை கட்டாயம் கண்டறிய வேண்டும். கண்டறிந்து அவர்கள் மீது வழக்கிட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்குல்ல, SC/ST ப்ரிவென்ஷன் ஆக்ட், அந்த அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்ல சும்மா அவரு சவுக்கு சங்கர் சொல்றாரு, சும்மா ஏழை விவசாயிகள் தலித் விவசாயிகள் அப்படின்னு இப்படிலாம் உருட்டாதீங்க. அவர் அப்படிதாங்க பேசுவார். இப்ப அவர் ஏழை இல்லைங்க, ஒரு காலத்துல பாவம் கஷ்டப்பட்டாரு. இப்ப ஏகப்பட்ட பணம் வந்துகிட்டு இருக்கு அவருக்கு. அதனால இப்ப அவருக்கு ஏழைகள்லாம் கண்ணு தெரியாது, மறைக்கும். இவர் யாருக்கா உருட்டிக்கிட்டு இருக்காரு? இவர் ஏன் ஈடிக்கு உருட்டணும்? ஈடினால் எத்தனை ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு புள்ளி விவரம் தர முடியுமா? இதுவரையிலும் ஒரு வழக்கையாவது அது முழுமையா வழக்காடி குற்றவாளிகளை கண்டறிந்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கா? சேலஞ்ச் பண்றாங்க. ஒரு 3 வருஷம் ஒரு கொலை கேஸ்ல தூக்கி உள்ள போட்டாங்க CBIல. 3 வருஷம் பிறகு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சு தெரியுமா? இது கொலையே அல்ல தற்கொலைன்னு நினைச்சு இந்த 3 ஆண்டுகள் சிறையில ஆட்ட முடியும். ஈடியும் அதான் பண்ணுது, CBIயும் அதான் பண்ணுது. இந்த 3 ஆண்டுகள், ஏன்னா இது ஆள் தூக்கி சட்டம். நீங்க இந்திய சட்ட முறையில் ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வருகிறது என்றால் குற்றம் சாட்டிய நான் தான் நீங்க குற்றவாளி நிரூபிக்கணும். ஆனா இதுல எப்படி தெரியுமா? அப்படியே ரெசிப்ரோக்கல். நான் குற்றம் சாட்டிடுவேன், நீங்க தான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும். இப்ப இந்திய நிலையில பாருங்க, ஏழை எளிய விவசாயிகள் இங்க ஏன் அம்பேத்கர் ஒரு ஏற்பாடு செஞ்சாரு? ஏழை எளியவர்களுக்கு ஒரு அரசு சார்பிலேயே ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளலாம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ங்கிறது எப்போ வந்துச்சு? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல VR கிருஷ்ணய்யர் அவர்கள் நீதி அரசராக இருந்த போது உச்ச நீதிமன்றத்தில் அவர் கொண்டு வந்தது மக்கள் நலனுக்காக. இப்படி ஏழைகளுக்கு கணிசமான அளவுக்கு நீதித்துறையிலும் இடம் வேண்டும், அதற்கான இடத்தை கொடுக்க வேண்டும். இல்லைன்னா பணம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கிறது, சாதாரண மக்களுக்கு நீதி கிடைப்பதில்லை. இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அமலாக்கத்துறைக்கு 5ஆம் தேதி 5/7/2023 அன்னைக்கு ஆஜராக சொல்லி வர்றாங்க. 2 வழக்கறிஞர்களோட அவங்களும் ஒரு 50,000 கடன் வாங்கிட்டு நடக்க முடியாத காலத்துல சேர்ந்துடுறாங்க. வந்தவங்கள்ட்ட வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளக்கூடாது, ஐயா நாங்க படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது, எங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்றப்ப வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு ED ஆபீசர் ரித்தேஷ்குமார் சொல்றாரு. சவுக்கு சங்கரும் சட்டத்துல இடமே கிடையாதுங்க, வழக்கறிஞரை வைக்கிறதுக்கு யாருங்க சொன்னா அப்படின்னு கேட்கு. இல்ல சவுக்கு சங்கர் என்ன இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு அவர் தான் அத்தாரிட்டியா இல்ல கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? அவர் யாருங்க? அவரு சட்டத்தில் இடம் உண்டு. தனிப்பட்ட யாரும் தன்னுடைய வழக்கு சம்பந்தமாகவோ நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, இது மாதிரி அரசு துறையில் அழைத்துட்டு போனாலும் சரி, டிரான்ஸ்லேட்டரே வச்சுக்கலாங்க, ஒருத்தரை கூடுதலாக வச்சுக்கலாம். நீங்க காவல்துறைக்கு என்ன உச்சநீதிமன்ற ஸ்டாண்டிங் ஆர்டரு? ஒருத்தரை கைது செய்தால் உடனடியாக இம்மிடியட் ரிலேஷன் யாரோ அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும். ஏன் சொல்றோம்? 24 மணி நேரத்துக்குள்ள ஏன் நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போகணும்? நீதிமன்றத்துக்கு முன்பு அமல்படுத்தி அப்புறம் காவலை நீங்க இது பண்ணணுங்கிறது ஏன் வச்சிருக்கு? ஏன்னா பழைய காலத்தில் இப்படி எல்லாம் கொடுமை செய்தார்கள், டார்ச்சர் பண்ணாங்க. அந்த டார்ச்சர் விஷயத்திலிருந்து விடுபடுவதற்கு அவர்களுக்கு ஒரு கண்ணியமான வாய்ப்பை தர வேண்டும். அதற்கான ஏற்பாடு தான் இதெல்லாம். அப்ப இங்க ஈடிக்கு என்ன? ஈடினா என்ன? வானத்திலிருந்து பொத்துக்கிட்டா உதிச்சிச்சு? நான் கேட்கிறேன், வானத்தில் பொத்து கொண்டு குறித்த ஒரு துறையா? எனவே சவுக்கு சங்கர் சட்டமும் தெரியவில்லை, நியதியும் தெரியவில்லை. எனவே அவர் அப்படி பேசுறாரு. நான் கேட்கிறேன், இப்போ சட்டப்படி ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் வைத்துக் கொள்வதற்கு எந்த அரசியல் எந்த சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லுங்க? அமலாக்கத்துறையில சட்டங்கள்ல இடம் இல்லையா? அப்புறம் எப்படி இவ்வளவும் வழக்காடுறாங்க? ஏன் வழக்கறிஞரே அமலாக்கத்துறைக்கு சென்று ஆஜராகலாம், அப்படி எல்லாம் இருக்கு. ஓகே, இவங்க பார்ட்டி வராம வழக்கறிஞர் போலாங்க. இவர் எந்த உலகத்தில் இருக்காரு? அதாங்க, வாங்கினதுக்கு நீங்க கத்துறீங்க, புரிகிறது, கத்துங்க. ஆனா அதுல சட்டத்தை இழுக்காங்க. தயவு செய்து சட்டத்தை படித்து விட்டு பேசுங்க. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இதில் அந்த 2 வழக்கறிஞர்களும் செய்தது மிகச்சரி. அவர்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. என்னதுன்னா வார்த்தை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. உடனடியாக நான் காவல்துறை எங்க கொண்டு உங்களை வெள்ள பிடிச்சி தள்ளுவேன். இது என்ன தெரியுமா? இது மானபங்கப்படுத்துவது மாதிரி. இது மானுட இதுக்கு கண்ணியத்தை சிதைக்கிற ஒரு செயல். உங்க சிஎம்ஏ வந்தாலும் முடியாது, வீடியோவா இருக்கு. உங்க சிஎம்ஏ வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ யாரா? அப்படி என்னடா? அப்படி என்ன? நீ பெரிய மேதாவி? பார்ப்போம்.
2024க்கு பிறகு இவர்களை எல்லாம் ஒரு பார்ப்போம், எங்க இருப்பார்கள், எப்படி இருப்பார்கள்னு. எனவே ஒன்றுதான், இந்த அதிகாரிகள் எல்லாம் எலும்புக்கு வாலாட்டும் நாய்கள். எலும்பு வீசக்கூடியவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எலும்பு வீசுவதை நிறுத்தினால் நான் வாலாட்டுவது குறைப்பது குறையும். எனவே அதோடு சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்களுக்கும் இதே நிலைதான் வரும். அதை நாம் எதிர்கொள்வோம் கட்டாயம். இப்ப இந்த கிராமத்துக்கு போனப்ப அந்த விவசாயிகள், கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த மற்ற தோழர்கள், அந்த ஊர்ல பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த தோழர்கள் தான். அவங்க நான் பார்த்ததுல தெரிஞ்சுக்கிட்டது, இவ்வளவு தூரம் அவங்க வந்து ஃபைட் பண்றதுக்கு வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் ஒரு காரணம்னாலும் அவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்டுகளாக இருப்பது ஒரு முக்கிய காரணமா நான் கருதுறேன். ஏன்னா அப்படி இருந்துச்சு அந்த போன கல அனுபவம். நீங்க போன அந்த அனுபவத்துல பட்டறிவுல பேசுறீங்க. இது மாதிரிதான் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க பல கிராமங்களில் கம்யூனிஸ்டுகள் ஒரு பிரச்சனை எடுத்து அது கடைசி வரை, இறுதி வெற்றி பெறுகிற வரை அதை தொடர்ந்து நடத்துவாங்க. நீங்க வேற பேசியிருக்கிறாங்க, அந்த கண்ணன் தோழர் கண்ணன் தோழரை வந்து பேசுனதாக எனக்கு தகவல் வந்தது. முடியாது என்று மறுதளித்திருக்கிறார். இந்த குணசேகரனும் சாதாரண அல்ல, அவருடைய வழக்கறிஞரும் ஒரு பிஜேபி ஆள் தான். அவரு தான் இடிக்கு சொன்னாருங்கிற ஒரு தகவலும் வருகிறது. இதெல்லாம் நாங்க சுத்தி பார்க்கலாம். நிச்சயமாக போராடுற குணம் இருக்கிற வரை கம்யூனிஸ்டுகளுக்கு தோல்வி இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்கள் சாமானியர்கள் தான். நீங்க நம்ம இதிகாசங்கள்லேயே ஒரு கதை உண்டு. தரித்திர நாராயணர்கள்னு 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய வாழ்க்கை, ரொம்ப எளியவர் தான் நினைச்சு மிரட்டுவானுங்க. ஆனா அவர்கள் தான் அவ்வளவு பலமும் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த போர்ல அவர்கள் தான் வெல்வார்கள். இது மகாபாரத கதையிலேயே உண்டு. எனவே தரித்திர நாராயணர்கள் நாங்கள். ஆனால் ஒருபோதும் அநீதிக்கு தலைவணங்க மாட்டோம். தவிடுபடியாக்குற வரை அதுல துணிந்து நிற்போம் என்பதற்கு தான் இந்த சாதாரண ஏழை எளிய விவசாயிகள் அங்கு இந்த வழக்கில் நிற்பது கூட அதுதான் சாட்சியாக இருக்கிறது. இன்னொன்னு, சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். இப்ப பார்க்கலாம், பட்டியலிருந்து வெளியேறுங்கள்னு ஒரு பெரிய குரல் தமிழ்நாட்டில் குலுக்கி எடுத்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்ப கூட இப்ப என்ன, அதே பட்டியலிருந்து வெளியேறுங்கள்னு சொன்ன இவங்க எல்லாம் பட்டியல்லாம் ஏன் பட்டியல் இனத்தை சார்ந்த அந்த பேரை போடணும்? அப்ப இல்ல பேரை தான் தலித் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த தலைவர்களே பேச வைத்திருக்கிறது அல்லவா? ஆமா. இல்ல இதுல இன்னும் ஒரு படி போல மேல பிரதமர் வந்து பேசினாரு, நீங்கள் தேவேந்திரர், நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன்னாரு. இப்ப எங்கே அந்த நரேந்திரர் என்று எனக்கு தெரியவில்லை. இப்ப திருச்சிக்கு வந்தவருக்கு இதெல்லாம் தெரியாம பேரெல்லாம் மாத்திட்டாங்க. ஆனா வந்து அது அரசாணை அளித்து எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே, அதிமுக ஆட்சி காலத்திலேயே அரசாணை எல்லாம் போட்டு முடித்து விட்டார்கள். ஆனா இது வேணும்னா அது என்ன இழிவுபடுத்துவது? ஏங்க நீங்க அவங்கள வந்து, ஏன்னா அங்க வந்து அவங்க வந்து எண்ணிக்கையில் ரொம்ப குறைவானவர்கள் அந்த இடத்துல. அப்போ மற்றவர்கள் மத்தியில் அவங்கள வந்து நீங்க ஏளனப்படுத்துவதற்கு, அவங்கள இன்னும் சொல்ல போனா உள்ளீடற்றவர்களாக மாற்றுவது, அவங்கள வந்து உருக்குலைப்பது, கம்யூனிஸ்டுகள் அதற்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள். அதை பெருமையாகத்தான் கருதுவார்கள். நீங்க இப்படியெல்லாம் கழிசடை வழிகளை மேற்கொண்டு அவர்களை காட்சியிலிருந்து அப்புறப்படுத்தலாம் நினைச்சா மேலும் மேலும் அடித்து எம்புகிற பந்தை போல் எவ்வி வருவார்கள், போராட்டங்களை தொடர்வார்கள். அதுதான் உறுதி. இறுதி கேள்வியா, இப்ப ரிதேஷ்குமார் அப்படின்ற உதவி இயக்குனர், இடி இயக்குனர், அவர் தான் வந்து சமன் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு புறம் அந்த பாஜக மாவட்ட செயலாளர் இந்த நிலத்தை அபகரிக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு. அரசு உடனடியா, இப்ப நேத்து வந்து எஸ்பி ஆபீஸ்ல போய் சேலத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க. அரசு இதில் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன? தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உடனடியாக இடி அலுவலர், அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடை சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு பெயிலில் வர முடியாத வழக்கு அது. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். ஒரு பெரும் எச்சரிக்கை தந்தாகணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நில பறிப்புக்கு, ஏன்னா பெருநிறுவனங்களுக்கு பாஜக நிலம் பறித்து கொடுத்த அதே நிலையில் இப்போ பாஜகவினர் சாதாரண ஏழை எளிய மக்களிடம் நிலம் பறிக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். நாளைக்கு பாஜக உறுப்பினர்களே இனி அப்படித்தான் வருவார்கள். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஆருத்ரா கோல்டுலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களை பாதிக்கிற விஷயங்கள் தான். சீட்டு கம்பெனி நடத்துறதுலேருந்து இன்னும் சொல்ல போனால் குற்றவாளி மயமான ஒரு கட்சியாக அந்த கட்சி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் விஷயங்கள்ல பெண்களுக்கு எதிராகவும் மற்ற இன்னும் இந்தியா முழுக்க எடுத்தீங்கன்னா ஏராளமான புள்ளி விவரங்களை தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியா நீ வாரணாசி ஐஐடி கேம்பஸ்ல பாத்தீங்களா, ஒரு இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த கொடுமை, இதையெல்லாம் செய்தது யாருன்னா வாரணாசி. அதுதான் ஆன்மீக தலைநகரமா, மோடியினுடைய கான்ஸ்டிடுவன்சி, நாடாளுமன்ற தொகுதி.
அந்த ஐடி விங் நண்பர்கள் தான் பிரதமர் மோடியோட ரொம்ப நெருக்கமாக புகைப்படங்கள்லாம் வெளியாகி. எனவே மேலிருந்து கீழ் வரை, கீழிருந்து மேல் வரை அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த குற்றவாளிமய அரசியலை, வகுப்புவாத அரசியலை அம்பலப்படுத்துகிற வேளையில், சாதாரண மக்களுக்கு எதிராக அதனுடைய சதிராடும் வேலைகளை முடக்குகிற வேளையில் கம்யூனிஸ்டுகள் முன்னிலும் முனைப்பாக ஈடுபடுவோம். தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் விரும்பி கேட்பது. ஏன்னா அங்கித் திவாரியின் மீது எப்படி செய்தோமோ அதே போல இதையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதான் எங்களுடைய வேண்டுகோள். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. ட்ரைப்ஸ் பார்வையாளருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது.